ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்க போகுது. கடந்த சில வருடங்களா இந்தியா தன்னுடைய கடற்படைய வலிமைப்படுத்துவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இந்தியா தன்னுடைய கடற்படைய நவீனப்படுத்துவதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய கடற்படை அடுத்த 25 வருடங்கள்ல கடற்படையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டமிடலோடு பல விஷயங்களை செய்து வருவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக இந்தியா சமீப காலங்கள்ல தன்னுடைய கடற்படைய நவீனப்படுத்த முயல்றாங்க? இப்படி நவீனப்படுத்துவதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்திய கடற்படைக்கு வரும் காலத்துல எந்தெந்த நாடுகள் போட்டியா இருக்க போகுது? அதை எப்படி இந்தியா சமாளிக்க திட்டமிட்டிருக்காங்க? அடுத்த 25 வருடங்கள்ல இந்திய கடற்படையோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போதைய நிலையில இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறுவதற்கு இந்தியா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இந்தியாவுடைய பொருளாதாரம் அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாடு பொருளாதாரத்துல தொடர்ந்து முன்னேறி வரும் பொழுது அந்த நாட்டோட வளர்ச்சி பிடிக்காத எதிரி நாடுகள் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா அந்த நாட்டோட வர்த்தகத்திற்கு இடையூறு செய்யும் வகையில சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்தியாவுடைய எதிரிகள் கடல் வழியா இந்தியா செய்யக்கூடிய வர்த்தகத்திற்கு இடையூறு செய்வாங்க. இந்தியா ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்கணும்னா இந்தியாவுக்கு ஒரு வலிமையான கடற்படை தேவை. தற்போது உலகின் வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் உலகின் வலிமையான கடற்படையை வச்சிருக்காங்க. என்னதான் சீன கடற்படை அமெரிக்க கடற்படையை விட பெரியதா இருந்தாலும் அமெரிக்க கடற்படையில உள்ள போர்க்கப்பல்கள், ஏர்கிராப்ட் கேரியர்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவற்றின் செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்குது. இதன் காரணமா அமெரிக்க கடற்படை தான் உலகின் ஒரு வலிமையான கடற்படையா இருக்குது. குறிப்பா அமெரிக்காவிடம் 13 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்குது. இதனால அமெரிக்க கடற்படையில உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பயன்படுத்தி உலகில் உள்ள எந்த கடற்பகுதிக்கும் பயணம் செஞ்சு அருகில் உள்ள நாடுகள் மீது ஏர்கிராப்ட் கேரியர்கள் இருக்கக்கூடிய விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற ஒரு கேப்பபிலிட்டி உலகத்துல அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கு. சீனா அமெரிக்காவுக்கு போட்டியா அதிக அளவுல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் காலத்துல அமெரிக்க கடற்படையை விட ஒரு வலிமையான கடற்படையா உருவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் சீனாவுடைய நோக்கமா இருக்குது. அப்படி சீன கடற்படை உலகின் வலிமையான கடற்படையா மாறினா அது அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்தியாவுக்கும் சீன கடற்படையால ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கும். இதன் காரணமா இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கடற்படையோட எழுச்சி காரணமா இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆளுமையை இழக்க ஆரம்பிக்கும். பல ஆயிரம் வருடங்களா இந்திய பெருங்கடல் பகுதியை இந்தியா தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சோழர்கள் இந்திய பெருங்கடல் பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததனாலதான் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா பல வருடங்கள் ஆட்சி செய்ய முடிஞ்சது. அடுத்து பிரிட்டிஷர்ஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வலிமையான கடற்படைய கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகளுக்கு பயணம் செய்து அந்த நாடுகளை கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. அதே சூழ்நிலை தான் தற்போது உலகில் நிலவி வந்துகிட்டு இருக்கு. எந்த நாடு ஒரு வலிமையான கடற்படையை வச்சிருக்காங்களோ அந்த நாடு தான் தற்போதும் உலகின் ஒரு வல்லரசு நாடா இருக்கு. சீன கடற்படையோட வளர்ச்சியை கவுண்டர் செய்வதற்கும் தன்னுடைய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்தியாவுக்கு ஒரு வலிமையான கடற்படை ரொம்பவும் அவசியமா தேவைப்படுது. இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னன்னா இந்திய பெருங்கடல் பகுதி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. கிட்டத்தட்ட 70 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்திய பெருங்கடல் வழியாக தான் உலகின்
முக்கியமான பொருளாதார நாடுகள் இணைக்கப்பட்டிருக்கு. உலகத்துல உள்ள 80% எண்ணெய் வர்த்தகம் இந்திய பெருங்கடல் பகுதி வழியாக தான் நடைபெறுது. இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்குது. இந்தியாவிடம் 7500 கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது. கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் இருக்குது. இத பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதியை பல வருடங்களா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை உடைப்பதற்கு தற்போது சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைப்பது, தன்னுடைய உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில அனுப்பி இந்தியாவை உளவு பார்ப்பது போன்ற வேலைகளை சீனா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல சீன கடற்படையோட வலிமை அதிகரிக்கும் பொழுது இது போன்ற வேலைகளை தொடர்ந்து சீனா அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க. இதன் காரணமாகவும் இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை தற்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய கடற்படை 66க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கப்பல்கள் இந்தியாவின் பல்வேறு கப்பல் கட்டும் துறைமுகங்கள்ல கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்தியா கிட்டத்தட்ட 1,10,000 கோடி ரூபாய் செலவுல இந்த 66 போர்க்கப்பல்களும் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 2025 வருடத்துல மட்டும் இந்திய கடற்படையில 12 போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஜனவரி 15 ஒரே மாதத்துல 3 போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையில இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட INS நீலகிரி அப்படிங்கிற ஸ்டெல் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து ப்ராஜெக்ட் 15B திட்டத்தின் கீழ் INS சூரத் அப்படிங்கிற ஸ்டெல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. மூன்றாவதா INS வாக்ஷீர் அப்படிங்கிற ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீனை இந்திய கடற்படையில் இணைக்க போறாங்க. இந்த 3 கப்பல்களும் ஒரே நேரத்துல இந்திய கடற்படையில் இணைவது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா கருதப்படுது. ஏன்னா இதற்கு முன்னாடி இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில இந்திய கடற்படையில கப்பல்கள் இணைக்கப்பட்டது கிடையாது. இதுல இருந்து இந்திய கடற்படை தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தும் விஷயத்துல எவ்வளவு முனைப்பா செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்திய கப்பல் கட்டும் தளங்கள் தவிர ரஷ்யாவும் இந்தியாவுக்காக போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கத்திடம் இந்திய கடற்படை கூடுதலா 31 போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு ஒப்புதல் கேட்டிருக்காங்க. இதற்கான ஒப்புதலையும் இந்திய அரசாங்கம் இன்னும் கூடிய விரைவில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2035 வருடத்துக்குள் இந்திய கடற்படை 175 இருந்து 200 போர்க்கப்பல்கள் கொண்ட கடற்படையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிநவீன ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் போன்ற விஷயங்களையும் இணைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்குது. வரும் காலத்துல கூடுதலா 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிநவீன நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு சமீபத்துல இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. S5 அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனையும் இந்தியா கட்ட போறாங்க. இந்த S5 நீர்மூழ்கி கப்பல் தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலா இருக்க போகுது. இது தவிர இந்திய கடற்படையோட தாக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான ஆயுதங்கள் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல் இந்திய கடற்படையின் பெரும்பாலான போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. கடற்படையோட செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு தொழில்நுட்பம் கொண்ட பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை தற்போது இந்தியா அதிக அளவுல தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிப்பதற்கு அட்வான்ஸ் மேரிடைம் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. பிரான்சிடமிருந்து 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை இன்னும் கூடிய விரைவில் இந்தியா வாங்க போறாங்க. அடுத்து அமெரிக்காவிடமிருந்து பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்கி இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை பயன்படுத்தி அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதியில இந்தியாவால கண்காணிக்க முடியும். இந்த ட்ரோன்களை இந்தியா பிரத்யேகமா வாங்குவதற்கு முக்கியமான காரணம் சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களோட நடமாட்டத்தை இந்த ட்ரோன்களை வச்சு இந்தியாவால கண்காணிக்க முடியும். கூடுதலா
3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவுக்காக கட்டுவதற்கு பிரான்சுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை நீர்மூழ்கி கப்பல்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இணைப்பதன் மூலம் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிக நேரம் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். இதனால நீர்மூழ்கி கப்பல்கள் எதிரி எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். அடுத்து ஆன்டி சப்மரீன் ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதற்கு அமெரிக்காவிடமிருந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்கி இந்திய படையில இணைச்சிருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. கூடுதலா 24 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்திருக்காங்க. தற்போது வரைக்கும் அமெரிக்கா 5 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. இன்னும் வரும் நாட்கள்ல மீதமுள்ள 19 ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்வாங்க. இது தவிர நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல K-15 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால அதிகபட்சமா 750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். சமீபத்துல K4 அப்படிங்கிற ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்னால 3000 முதல் 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது தவிர 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் தற்போது இந்திய தரைப்படையில் பயன்பாட்டில் உள்ள அக்னி 5 மிசைலுக்கு நிகரான ஒரு மிசைல். இப்படி இந்தியா ஒரே நேரத்தில் கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட தாக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கும் பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தன்னுடைய கடற்படையை வலிமைப்படுத்துவது வெறுமன டிஃபென்ஸுக்காக மட்டுமில்ல, அது டிப்ளமசிக்கும் தான். இந்திய கடற்படை ஒரு வலிமையான கடற்படையா இருக்கும் பட்சத்துல இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா பார்ப்பாங்க. இதன் மூலமா இந்தியா தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடா இருக்கும். இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்னும் கூடிய விரைவில் $5 டிரில்லியன் கொண்ட எக்கனாமியா உருவெடுக்கும். அப்படி இந்தியாவுடைய பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் பொழுது ராணுவ ரீதியா இந்தியாவுடைய சவால்களும் அடுத்த கட்டத்திற்கு போகும். இத மனதில் வைத்துதான் அடுத்த 25 வருடத்திற்கான திட்டத்தை தீட்டி இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வரும் காலத்துல இந்திய கடற்படையோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.